Hi students, 12th standard accountancy, chapter 3, exercise sum number 13. Kumar is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 6% per annum. During the year ended 31st December 2018, we withdraw as follows. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. மார்ச் 1 4000, ஜூன் 1 4000, செப்டம்பர் 1 4000, டிசம்பர் 1 4000. நல்லா கவனிச்சிங்கனாக்க அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட்டு தான் எடுத்திருக்கார். குமாருங்கிறவர் 4 மந்த்ஸுமே டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியடில் இந்த 4 மந்த்ஸுமே சேம் அமௌண்ட்டு 4000 4000 4000 எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னாங்க, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கண்டுபிடிங்க. ட்ராயிங்ஸ் எடுத்ததை கொடுத்துட்டாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, 4000க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் என்னன்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிச்சிங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்திங்கனாக்க, அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைட். இதுதான் ஃபார்மேட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் வந்து 4000 ருபீஸ் இங்கே கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க 4 மந்த்ஸுக்கும். அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாக்க 6%. 6%னாக்கா 6/100. இந்த 4 மாதத்துக்குமே 6/100 தான், இதுவும் கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாக்க இது ரெண்டுமே மாறலை. ஓகேங்களா? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறணும். இப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இப்போது கால்குலேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 2 மெத்தட்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கால்குலேட் பண்ணலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்திங்கனாக்க, ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்கிலிருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் இது கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், டைரக்ட் மெத்தட். இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன இங்கே கவனிச்சிங்கனாக்க, இப்போ எப்படி நமக்கு டைரக்ட் மெத்தட் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் ட்ராயிங்கு இங்கே கொடுத்துட்டாங்க. 4 தடவை குமாருங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அக்கௌண்டிங் பீரியடில் இந்த ஒரு வருஷத்தில் 4 தடவை 4 மாதம் பணம் எடுத்திருக்காரு. ஸோ டேட் ஆஃப் ட்ராயிங் அக்யூரேட்டாக மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1ன்றதை கொடுத்துட்டாங்க. அடுத்தது டேட் ஆஃப் ட்ராயிங்கில் வந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. 31st டிசம்பர் தான் க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ டேட் ஆஃப் த ட்ராயிங்கும் க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடும் கொடுத்துட்டாக்க நம்ம என்ன மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும், டு கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு டைரக்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்ச் 1க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மார்ச் மாதத்துக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஹெட்டிங் எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், கால்குலேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ன்றதை ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஃபார்மேட் எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கோட ஃபார்மேட் என்னது, அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த மந்த்து கண்டுபிடிக்க போகிறோம், மார்ச் மந்த்துக்கு. அப்போது வித் ட்ராயல் ஆன் மார்ச் 1 போட்டுக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 4000 ருபீஸ். இது 4 மந்த்ஸுக்குமே சேஞ்ச் ஆகலை, நமக்கு தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 6%னா 6/100, இதுவும் சேஞ்ச் ஆகலை. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன, அண்டர் டைரக்ட் மெத்தடில் என்னது இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரம் மார்ச் 1லேருந்து ஆஸ் பர் த ஃபார்மேட் க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் 31st டிசம்பர். ஸோ மார்ச் 1லேருந்து 31st டிசம்பருக்கு இந்த பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டோட்டலாக எத்தனை மந்த்ஸ் வருது, மார்ச் 1லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 10/12. ஓகே? ஸோ 10/12 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணோம்னா 1666 2 6 are 12. அடுத்தது 210ல் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. 100 வந்து பார்த்திங்கனாக்க இங்கே 200 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 40 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 4 5s are 20. ஓகேங்களா? இந்த 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ மார்ச் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு, 200 ருபீஸ். அடுத்தது ஜூன் மந்தோடைய இதே மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 4000 ருபீஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 6/100. பீரியட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா
டைரக்ட் மெத்தடில் டேட் ஆஃப் ட்ராயிங் என்னது ஜூன் 1. ஜூன் 1லேருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அது 31st டிசம்பர் 2018. ஸோ ஜூன் 1லேருந்து 31st டிசம்பர் 2018 பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் இருக்குனாக்கா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டோட்டலாக எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 7 மந்த்ஸ் இருக்குது. 7னா அவுட் ஆஃப் 12 மந்த்ஸில் 7 மந்த்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ 7/12 போட்டோமா. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1666 2 6 of 12. ஓகே. ஸோ இந்த 2க்கு 4ல் எத்தனை டைம் போகும்? 2 times 2 போகுது. அடுத்தது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இந்த 0வை இங்கே சேர்த்துட்டோம். ஓகேங்களா? இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. இங்கே 7 இருக்குது. 2 7s are 14. இந்த 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜூன் மந்தோடைய ரேட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 140 rupees. ஸோ செப்டம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்கணும்னாக்க ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளோ? 4000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 1லேருந்து என்ன ஃபார்மேட்டு? டைரக்ட் மெத்தடில் ஃப்ரம் டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ டேட் ஆஃப் ட்ராயிங் செப்டம்பர் 1ன்னு தெரியும். க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் 31st டிசம்பர்னு தெரியும். ஸோ செப்டம்பர் 1லேருந்து 31st டிசம்பருக்குள்ளே பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மந்த்ஸ் வருது? 4 மந்த்ஸ் வருது. 4/12 மந்த்ஸில் 4 மந்த்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ 4/12 போட்டு இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். 1 times 6 12ல் 2 times போகுதுங்களா? ஸோ 1 2 is 2 2 2s are 4. இந்த 2 0க்கு இந்த 0 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. இங்கே 2 இருக்குது. 4 2s are 8. இந்த 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ செப்டம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 80 rupees. அடுத்தது டிசம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 4000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 6/100. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அண்டர் டைரக்ட் மெத்தடில் ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் தான் ஃபார்முலா. க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளவு? December 1. க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31st டிசம்பர். ஸோ டிசம்பர் 1லேருந்து 31st டிசம்பருக்கு 1 மந்த்து ஃபுல்லாக இருக்குங்களா? 1 to 31st. ஸோ 1 month out of 12 months. ஓகேங்களா? ஸோ 1/12 போட்டுட்டோம். இப்போ கேன்சல் பண்ணால் 6 1 time 12ல் 2 times ஆகிடுச்சு. இந்த 2 வந்து 1 time 4ல் 2 times. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரிமைனிங் 20 into 1. 20 into 1s are 20. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் பார்த்தீங்கன்னாக்கா 200 + 140 + 80 + 20 எவ்வளோ கிடைக்குது? 440 rupees. ஸோ குமாரோடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 440 rupees. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.